இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். அழ வேண்டாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13-15 இப்படி சொல்லுகின்றது. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். ஆமென். அருமையான தேவவசனமே, இன்றைக்கு வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒன்றை இழந்து நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்களா? நிம்மதியை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, பிள்ளைகளை இழந்து, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் இழந்து துன்பத்தோடு அழுது கொண்டிருக்கிறீர்களா? அழ வேண்டாம். இயேசுவை நம்புங்கள். இயேசு கிறிஸ்து கடைசி நேரத்திலேயும் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு கண்ணீரை துடைப்பார். அழ வேண்டாம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.